அடங்கா காதல் திமிரே. அத்தியாயம் 7. லிண்டா என்று தன்னை பற்றி ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த பெண் தன் கணவனை குறித்து சொன்ன வார்த்தைகள் சம்யுக்தாவின் மூளையை எட்டுவதற்கே முழுதாக ஒரு நிமிடம் பிடித்தது. நான் உள்ள வரலாமா? என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது என்று மீண்டும் அவள் பேசவும் தான் சுயநினைவிற்கு வந்தாள். தன்னை உள்ளே அழைத்துச் சென்று சோஃபாவில் அமர வைத்தவளிடம் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் எனவும் வேகமாக சமையலறைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்தாள். கண்ணாடி கப்பை பிடித்திருந்தவளின் கரம் பதட்டத்தில் கிடுகிடுவென ஆடியது. தன்னை நிலைப்படுத்தி கொள்ள ஆழ மூச்சுகளை வெளியிட்டவள் லிண்டாவிடம் தண்ணீரை பருக கொடுத்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். முழுதாக நீரை அருந்தி முடித்தவளோ, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். உன் புருஷனால நான் மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் என்றவள் தொடர்ந்து முதலாக தான் பிரபஞ்சனை சந்தித்த நிகழ்வுகள் குறித்து அவளிடம் பேசலானாள். நானும் அவரும் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பப்ல தான் சந்திச்சோம். ஏதோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ரொம்ப சோகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாரு என்று லிண்டா பேச ஆரம்பித்ததுமே அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் பிரபா பப்புக்கெல்லாம் போனானா என்று நினைத்து சம்யுக்தாவின் மனம் கனத்து போனது. இன்னும் என்னவெல்லாம் இடியாக தன் மீது விழப்போகிறதோ என்ற அச்சத்துடன் அவள் பேசுவதை கூர்ந்து கவனித்தாள். சோகமா இருந்தாலும் பிரபஞ்சன் கிட்ட இருந்த ஆளுமை, அவரோட கம்பீரம், அழகு எல்லாமே என்னை அவர்கிட்ட ஈர்த்து கொண்டு போச்சு. சாதாரணமா ஆரம்பிச்ச எங்க உரையாடல் அந்த நாளோட முடிவில் ஒருத்தர் நம்பரை ஒருத்தர் பரிமாறிக்கிற அளவுக்கு நெருக்கமாச்சு என்று லிண்டா பேச பேச சம்யுக்தாவின் உடல் முழுவதும் நெருப்பில் எரிவது போன்று வலித்தது. அடுத்தடுத்த நாட்களில் பிரபஞ்சன் வரமாட்டாருன்னு ஏங்கி போய் தினமும் அவரை தேடி அதே பப்புக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாக தினமும் ராத்திரி அவர் அங்கே வந்தார். ஒருத்தர் பார்வையில் ஒருத்தர் தொலைஞ்சு போய் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் தினமும் என்கிட்ட அவர் சந்தோஷமாக பேசினாலும் பிரபஞ்சன் கண்ணில் தெரிஞ்ச சோகத்துக்கு மட்டும் எனக்கு விடையே கிடைக்கல என்றதும் சம்யுக்தாவின் கண்களிலிருந்து தாரை தாரையாக வெளிநீர் வழிந்தோடியது. அதை துடைக்க கூட மறந்தவளாய் தன் முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவளிடம் தனது பார்வையை பதித்திருந்தாள். நான் வற்புறுத்தி கேட்ட பிறகுதான் அவருக்கும் உனக்கும் நடந்த கல்யாணம், வேலை விஷயத்துல 2 பேருக்கும் இடையே வந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அவரோட கஷ்டத்துல ஆறுதலா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கடைசியில அதுக்கெல்லாம் மருந்தா என்னையே நான் அவருக்கு கொடுத்தேன் என்று லிண்டா சொன்னதும் நெஞ்சு கூட காலியானது போன்று உணர்ந்தாள் சம்யு. இல்ல, ஏன் பிரபா அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். நான் இதை நம்ப மாட்டேன். நீ நீ போய் சொல்ற என்று கத்தியவளிடம், உன்னை விட அதிகமாக இழந்து நிற்கிறது நான் தான் சம்யுக்தா. நீ கத்துறதால மட்டும் நடந்த உண்மை இல்லைன்னு ஆகிடாது என்றாள் லிண்டா. தொடர்ந்து கடந்த 3 மாசமா தினமும் ராத்திரி என் வீட்டில் தான் தங்கினாரு. ஆனால் அவரால் நான் கர்ப்பமாயிட்டேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சாரு. கடந்த 10 நாளாக ஃபோனில் கூட என்கிட்ட பேசுறதில்ல. இப்போ சொல்லு, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்போ நான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சதும் என்னை கைவிட்டுட்டு போன உன் புருஷன்கிட்ட இருந்து உன்னால் எனக்கு என்ன நியாயம் வாங்கி தர முடியும் என்று சொல்லி முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். தன் வாழ்வில் இப்படி ஒரு கொடிய நாள் வரும் என்று எதிர்பாராத சம்யுக்தாவோ அந்த சூழ்நிலையை நிதானமாக கையாள வேண்டும் என்றே முடிவெடுத்தாள். அந்த நொடி வரை பிரபஞ்சன் மீது அவளுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தந்த பலத்துடனே லிண்டாவின் அழுகை ஓயும் வரை காத்திருந்தவள் அவளை நேருக்கு நேராக நோக்கி, திடீர்னு எங்கிருந்தோ வந்து என் புருஷனை பத்தி தப்பா பேசினா நான் நம்பிடுவேன்னு நினைக்க வேண்டாம் லிண்டா. என் பிரபாவை பத்தி என் மனசுக்கு தெரியும். அவனால எப்பவுமே எனக்கு துரோகம் செய்ய முடியாது. என் மேல அவனுக்கு எவ்வளோ காதல் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றாள். சம்யுக்தாவின் பேச்சை கேட்டதும் லிண்டாவின் அழுகை இன்னும் கூடியது. அழுகைக்கு இடையே, சரி, நீ என்னை நம்ப வேண்டாம், ஆனா இதுக்கு என்ன பதில் சொல்ற என்றபடி தனது கைப்பையில் இருந்த சில புகைப்படங்களை எடுத்து சம்யுக்தாவிடம் கொடுத்தாள். விரல்கள் நடுங்க, புருவங்கள் இடுங்க அவள் கொடுத்த புகைப்படத்தை கையில் வாங்கி பார்த்தவளின் விழிகள் தன் கண்களையே நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் விரிந்தன. லிண்டா கொடுத்த புகைப்படத்தில் பிரபஞ்சனும் அவளும் ஏதோ ஒரு படுக்கை அறையில் ஒன்றாக சேர்ந்திருக்கும் காட்சிகள்
ஒன்றாக சேர்ந்து மது அருந்தும் காட்சிகள் என்று இருப்பதைக் கண்டவளுக்கு தலை விண்விண் என்று வலிக்க ஆரம்பித்தது. அவளோ ஒரு ஏளனச் சிரிப்புடன், இப்பவாது நம்புறியா? நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் ஒன்றும் பெரிய உத்தமன் இல்லை. ஒருவேளை நான் காட்டின ஆதாரம் போயின்னு நீ சொன்னா கூட இன்னும் எண்ணி 10 மாசத்துல ஒரு உயிருள்ள ஆதாரத்தை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்பவாது என்னை நம்புறியான்னு பார்ப்போம் என்றதும் தனது காதுகளை கரம் கொண்டு இறுக்கமாக மூடிக்கொண்டவள் கண்களையும் மூடிக்கொண்டு, போதும், நீ பேசினதெல்லாம் போதும், இப்பவே இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினாள். அதற்கு மேல் லிண்டாவும் அங்கே இருக்கவில்லை. ஆனால் தான் செல்வதற்கு முன்னால், என் வாழ்க்கை நாசம் பண்ண உன் புருஷனை நான் சும்மா விட மாட்டேன் சம்யுக்தா, மார்க் மை வேர்ட்ஸ் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்றதும் தன் முன்னால் கிடந்த புகைப்படங்களை பார்த்தவள் ஆத்திரத்தில் அதை கையில் எடுத்து நார் நாராக கிழித்தெறிந்தாள். இந்த உலகிலேயே தான் அதிகமாக நேசிக்கும் தன் கணவன் தனக்கு துரோகம் செய்யும் அளவிற்கு கயவனா என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. உச்சக்கட்ட கோபத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் தன் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருட்களாக உடைக்க ஆரம்பித்தாள். சுவற்றில் மாட்டியிருந்த அவர்கள் ஜோடியாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், விலையுயர்ந்த கண்ணாடி பொருட்கள், பூஜாடி என்று கையில் கிடைத்த அனைத்தையும் சுக்கல் சுக்கலாக உடைத்தெறிந்தாள். கோபத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் உடைந்து போன அந்த கண்ணாடி துண்டுகளின் மேலேயே அவள் நடந்து செல்ல சடசடவென அவளது கால்களிலிருந்து குருதி வழிந்தோடியது. ஆனால் காலில் பட்ட காயத்தை விட அவளது மனதில் பட்ட காயத்தின் வடு பெரிதாக இருக்க அப்படியே சோர்ந்து தரையில் விழுந்து ஏங்கி ஏங்கி அழுதாள். தான் பிறந்தது முதல் தன் வாழ்வின் இத்தனை ஆண்டுகளில் துன்பம் கவலை என்று என்னவென்று கூட அறியாமல் வளர்ந்தவளால் பிரபஞ்சன் செய்த துரோகத்தை கொஞ்சம் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பலவற்றையும் நினைத்து விதும்பியவள் சோகத்தில் அழுதழுது கரைந்தாள். இப்படியே 1 மணி நேரம் கழிந்திருக்க அன்று சீக்கிரமே தனது அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த பிரபஞ்சன் திறந்து கிடந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் பொருட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடப்பதைக் கண்டு புருவம் சுருக்கினான். ஏதோ சரியில்லை என்று நினைத்து மனதில் கிளியுடன், சம்யு என்றவாறே வீட்டிற்குள் நுழைந்தவன் காலில் இரத்த கரையுடன் தரையில் விழுந்து கிடந்த தன் மனைவியை கண்டு பதறிப்போய், சம்யு, என்னாச்சுடா என்றபடியே வேகமாக அவள் அருகில் சென்றான். அவன் தன் அருகில் வரவும் எழுந்து அமர்ந்தவள், டோன்ட் டச் மீ பிரபா என்று கத்தியவளைக் கண்டு அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பொருளெல்லாம் உடைஞ்சு கிடக்கு? கால ரத்தம் வேற வருது என்றவனிடம், என் வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போன பிறகு கால ரத்தம் வரதை பத்தி வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆகிட போகுது என்று ஆற்றாமையில் சிரித்தவாறே அவள் பேச பேச பிரபஞ்சனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா? நீ என்ன சொல்ற சம்யு? வாழ்க்கையே முடிஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது என்று புரியாமல் கேட்டவனிடம், என்ன நடக்கணும், இதுக்கு மேல என்ன நடக்கணும் என்றவள் தன் அருகே கிழிந்து போய் கிடந்த புகைப்படங்களை எடுத்து அவனது முகத்தில் விசிறி அடித்தாள். தன்மேல் மோதி கீழே விழுந்த படங்களை கையில் எடுத்து பார்த்தவனோ அதிர்ச்சியில் விழி விரித்து ஸ்தம்பித்து போனான். கணவனின் முகமாற்றங்களை ஒன்று விடாமல் பார்த்து கொண்டிருந்தவளோ, என்ன நம்ம குட்டு வெளிப்பட்டுருச்சேன்னு நினைச்சு அதிர்ச்சியா இருக்கா? இப்படி என்கிட்ட கையும் களவுமா மாட்டுவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றாள். புகைப்படங்களை பார்த்தவனோ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாதவனாய், இது இவ என்று வார்த்தைகளுக்காக தடுமாறவும், என்ன, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற அதானே? இனிமேலும் நீ சொல்றதெல்லாம் நம்ப நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. போதும், உன்னை நம்பி என் வாழ்க்கையை தொலைச்சதெல்லாம் போதும் என்றாள். பிரபஞ்சனோ, அப்படின்னா நான் கெட்டவன்னு சொல்ல வரியா சம்யு? உனக்கு நான் துரோகம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறியா என்று சற்றே கோபம் வெளிப்பட பேசியவனிடம், அஃப்கோர்ஸ் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் என்றவள் கஷ்டப்பட்டு கால் வலியை பல்லை கடித்து பொறுத்து கொண்டு எழுந்து நின்றாள். அவள் நிலை தடுமாறி விழப்போக அவளை தாங்கி பிடிப்பதற்காக அவன் சம்யுவை நெருங்கிச் செல்லவும் அவன் முன்பு கை நீட்டி வேண்டாம் என்று எச்சரித்தவள் எரிக்கும் பார்வையுடன், சரி, உனக்கு பொண்டாட்டியான பாவத்துக்காக ஒன்னே ஒன்று மட்டும் உன்கிட்ட கேட்குறேன்.
அதுக்கு மட்டும் நீ உண்மையா மனசு தொட்டு பதில் சொல்வியா என்றவளிடம் சரி என்று தலையசைத்தான் பிரபஞ்சன். லிண்டாங்கிற இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அவளை பப்ல வச்சு மீட் பண்ணியா இல்லையா? இந்த போட்டோல இருக்கிற விஷயம் நிஜமா பொய்யா? இது எல்லாத்துக்கும் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பதில் சொல்லு என்றவளின் மனமும் இது நிஜமில்லை என்று மட்டும் சொல்லிவிடேன் என்று உள்ளுக்குள் கூக்குரல் இட்டது. அவள் பேசி முடித்ததும் பெருமூச்செறிந்தவன், ஆமா, லிண்டாவை எனக்கு தெரியும். அவளை நான் பப்ல மீட் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா என்றதும் அவனை பேச்சை நிறுத்தும்படி செய்கை செய்தாள் சம்யு. போதும், இதுக்கு மேல நான் எதையும் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்பல. உன்னை தேடி டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். தயவு செஞ்சு என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாம அதுல சைன் பண்ணி அனுப்பு என்றாள். பிரபஞ்சன், ப்ளீஸ் சம்யு, நான் சொல்றத மட்டும் கேளேன் என்று சொன்னது எதுவுமே அவளது காதில் விழவே இல்லை. தனது அலைபேசியிலிருந்து ஒலிவியாவிற்கு அழைத்து சுருக்கமாக விஷயத்தை கூறியவள் தன்னை அங்கிருந்து அழைத்து செல்லும்படி கூறி அழுதாள். தோழியின் அழுகுரலை கேட்ட ஒலிவியாவோ அடுத்த அரை மணி நேரத்தில் அவளை அழைத்து செல்ல ஓடோடி வந்தாள். தனக்கு தேவையான உடைகளை மட்டும் பெட்டியில் அடுக்கியவள் பிரபஞ்சனின் முகத்தை கூட நிமிர்ந்து பாராமல் தன் தோழியுடன் அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்ற பின்னர் என்ன செய்வதென்று புரியாமல் விழித்த பிரபஞ்சனோ மனதை பிசைந்த பாரத்தை போக்கும் வழிவகை தெரியாமல் நிற்கதியாய் நின்றான். அடுத்து வந்த ஒரு வருடமும் விவாகரத்து வழக்கிற்காக நீதிமன்ற படியேறி சோர்ந்து போனான். நீதிமன்றத்தில் வைத்து அவன் சம்யுக்தாவிடம் பேசுவதற்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து இந்தியாவில் இருக்கும் அவனது குடும்பத்தினர் கூட பிரபஞ்சனிடம் பேசுவதை நிறுத்திவிட்டனர். மனைவியின் பிரிவு, தன்மேல் விழுந்த கரை, விவாகரத்து வழக்கு என்று ஏற்கனவே சோர்ந்து போயிருந்தவனை இன்னும் அதிகமாக உடைந்து போகச் செய்யும் வண்ணம் அவனை குறித்து ஆஸ்திரேலிய பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. அதையும் பொறுத்து கொண்டவனால் சம்யுக்தா தன்னை குறித்து தவறாக அந்த பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. என்று அவள் தன்னை ஊர் முழுக்க அவமானப்படுத்தி பத்திரிகைக்கு செய்தி கொடுத்தாளோ அந்த நொடி முதல் அவளை முழுமையாக வெறுத்தான் பிரபஞ்சன். ஒவ்வொரு நாளும் வெளியே செல்ல முடியாமல், தன்னிடம் கேள்வி கேட்கும் நபர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் மனதளவில் மிகவும் நொந்து போனான். தன் மீது அவதூறு பேசியவளை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று முடிவு செய்தவன் அதற்கான வேலையில் இறங்கி வெற்றிகரமாக தான் ஒரு காலத்தில் வெறுத்து ஒதுங்கி போன சம்யுக்தா பணிபுரியும் கம்பெனியிலேயே பணிக்கு சேர்ந்தான்.